மிஞ்சியுள்ளது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். கொஞ்சமாகிலும் காலம் கடத்திடாதே, கொஞ்சமாகிலும் காலம் கடத்திடாதே. அட்சயன் வரும் வரை காத்திருப்போம், அட்சயன் வரும் வரை காத்திருப்போம். நிச்சயமாய் அவர் வந்திடுவார், அட்சயன் வரும் வரை காத்திருப்போம். நிச்சயமாய் அவர் வந்திடுவார், பட்சமாய் வருகைக்கு காத்திருப்போரை கர்த்தர் தம்மோடு கொண்டேறுவார். பட்சமாய் வருகைக்கு காத்திருப்போரை கர்த்தர் தம்மோடு கொண்டேறுவார். கொஞ்ச காலமே மிஞ்சியுள்ளது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். கொஞ்சமாகிலும் காலம் கடத்திடாதே, கொஞ்சமாகிலும் காலம் கடத்திடாதே. நோவாவின் நாட்களை நினைத்திடுவோம், நோவாவின் நாட்களை நினைத்திடுவோம். பாவங்களை எல்லாம் கழித்திடுவோம், நோவாவின் நாட்களை நினைத்திடுவோம். பாவங்களை எல்லாம் கழித்திடுவோம். விடுதலையினால் விரைந்திடுதேலாம், விமலனை சேர்ந்து இளைப்பாறுவோம். விடுதலையினால் விரைந்திடுதேலாம், விமலனை சேர்ந்து இளைப்பாறுவோம். கொஞ்ச காலமே மிஞ்சியுள்ளது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். கொஞ்சமாகிலும் காலம் கடத்திடாதே, கொஞ்சமாகிலும் காலம் கடத்திடாதே. The Lord for all the goodness he has bestowed upon them. இந்த சங்கீதம் முதலாவது வார்த்தையிலே பார்க்கும்போது வசனத்திலே கர்த்தர் செய்த எல்லா காரியங்களும் நன்றி செலுத்தும்படியாக நன்றி செலுத்துதலே துவங்குகிறது. ఈ యొక్క కీర్తన మొదటి వచనము కృతజ్ఞత స్థుతితో దేవుడు చేసిన కార్యములన్నిటిని కూడా స్థుతితో ప్రారంభించేది మనం చూస్తున్నాం. It says the Lord is good. அங்க வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் துதியுங்கள், அவர் நல்லவர். యెహోవా దయాళుడు, ఆయన కృతజ్ఞత స్థుతులు చెల్లించుడి. Give thanks unto him, for his mercy endureth forever. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது, ఆయన కృప నిరంతరం ఉండును. This is one of the envelope psalms we come across in the book of Psalms. இந்த சங்கீதத்திலே அங்கே முதலாவது காணப்படுகிற ஒரு சங்கீதத்தை போல இது வெளிப்படுகிறது. ఈ కీర్తనలో మొదటగా కనపడే కీర్తన వలె ఇది కనపడుతున్నది. Envelope psalms అంటే అర్థమవుతుందా? அங்கே என்வலப் சாங் என்ற போது வெளியிலே எழுதப்படுகிற அந்த குறிப்பா இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். ఎన్వలప్ సాంగ్స్ అంటే మీకు అర్థమవుతున్నదా? Envelope psalm is that particular psalm starts with the same verse, ends with the same verse. அந்த என்வலப் சங்கீதம், என்வலப் என்று சொல்லும்போது அந்த வார்த்தையாகப்பட்டது அந்த அதிகாரம் ஒரே வசனத்திலே ஆரம்பிக்கப்படும், அதே வசனத்திலே ముడికపడుகிறது. కనుక ఎన్వలప్ కీర్తనలు అని ఎన్వలప్ అని చెప్పినప్పుడు ఆ యొక్క కీర్తన ఒక ప్రారంభము ఒకే మాటతో ప్రారంభించి అలాంటి మాటతోనే ఆఖరిగా ఆ కీర్తన ముగింపులోకి వస్తున్నది. So like this envelope cover. எனவே இப்படியே என்வலப் கவர் காணப்படுகிறது. మీరు ఎన్వలప్ కవర్ చూస్తున్నారు కదా ఈ రీతిగా. Say for example Psalm 122 starts with the house of the Lord and ends with the house of the Lord. உதாரணத்துக்கு சங்கீதம் 122 பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலயம் என்ற வார்த்தையில் ஆரம்பித்து
அந்த சங்கீதம் கர்த்தருடைய ஆலயம் என்ற வசனத்தில் முடிகிறது. ఉదాహరణకి 122వ కీర్తన దేవుని మందిరం అని ప్రారంభించి దేవుని మందిరంతో ముగింపు అయితే మనం చూస్తున్నాం. And Psalm 103 starts with worshiping the Lord and ends with praising the Lord. அங்கே சங்கீதம் 103 கூட பார்க்கும்போது அது துதியிலே ஆரம்பித்து துதியிலே முடிகிறது. కనుక కీర్తన 103వ కీర్తన స్తుతితో ప్రారంభమై స్తుతితో ముగించేది మనం చూస్తున్నాం. There are such a series of envelope psalms mentioned in the book of Psalms. இப்படியாய் சங்கீதத்திலே அநேக சங்கீதம் இப்படியாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ఈ రీతిగా ఎన్వెలప్ కీర్తనలు అనేకమైన కీర్తనలు కీర్తన గ్రంథాల్లో మనం చూడ